வாழ்க வளமுடன். கேளுங்க வித்யா மேடம். சார், இது இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த சுக்கிரன் வச்சு ஒரு கேள்வி சார், ஒரு சந்தேகம். 7ஆம் பாவத் 6ல வந்து சுக்கிரன் இருக்குங்க சார், 12ல சனி பகவான் இருக்காரு. இது வந்து 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்து 12ல இருக்கிறது, இது மறைவுன்னு எடுத்துக்கலாமா சார்? எப்படி? சுக்கிரனுக்கு மட்டும் அது மறைவு இல்லை, மறைவு இல்ல. ஆனா சுக்கிரன் சனி பார்வை இருக்குல்லங்க சார், 12ஆம் பாவம் சனி பகவானும் சுக்கிரனும் பாத்துக்கிறாங்க, சமசப்த பார்வையா இருக்குல்லங்க சார், அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? சுக்கிரனுக்கு கொஞ்சம், அதாவது எப்படி கொண்டு வர்றது, எனக்கு அதுல கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அதாவது தாம்பத்தியத்துல அவங்களுக்கு சில நெருடல்கள் இருக்கலாம். நெருடல்கள் 12 சுக்கிரன் பாக்குறாரு. அவரு தாம்பத்தியம், அதாவது போகம் அனுபவிக்கின்ற முறையை குறிக்கும் 12 என்பது. என்ன முறையில இவங்க இது பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பொதுவாக இருக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும், இப்படி அப்படின்ட்டு. இப்ப நம்ம கூட திருப்பூர்ல ஒரு சம்பவம் படிச்சோம். அவங்க வந்து என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்க, ரொம்ப வக்கரமா என்னை நடத்தினாங்க, அவருடைய எண்ணங்களே எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த இது பதிவு பண்ணி, இந்த மாதிரிதான் அது 12ல வந்து கொஞ்சம் வித்தியாசமான கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள். இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கவனிக்கணும். இல்ல சார், பொருத்த பாக்குறதுக்கு 50 ரூபா 100 ரூபாயும் கொடுப்பாங்க. சரி, இது எது கேட்டேன்னா, அவங்க வந்து இத பேஸ் பண்ணி அவங்க ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். இந்த விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்களா, அவங்க எதிர்பார்ப்ப அந்த வித்தியாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா சார்? இதே காரணத்துக்காக தான் அவங்க ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனது காரணமே. எவ்வளவு பெரிய தியரி கொடுத்திருக்கேன் பாருங்க. என்னங்க சார், எவ்வளவு பெரிய தியரி கொடுத்திருக்கேன் பாருங்க. அதான் இல்லீகல் அஃபேர் மாதிரி போயிடுச்சுங்க சார். அப்படிதான் நான் சொல்லல, அதுதான். அது இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். டக்குன்னு எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. இப்ப உங்களுக்கு இப்ப ஒண்ணு கஷ்டம், கிளையண்டா இருந்தா பரவாயில்ல. இப்ப நம்ம உறவுக்காரங்களா இருந்து ஜாதகம் வந்து நீங்க யார் ஜாதகம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டுல சொல்லி. இல்ல சார், அது தெரிஞ்சதுதான் எனக்கு. இதனாலதான் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனாலதான் அது அப்படி ஆச்சா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். இப்ப நான் எந்த கிளாஸ்லயும் இது வந்து மிக உயர்நிலை. இது 12 வந்து எதை குறிக்கிறது என்பது அவங்க தாம்பத்தியம் நடத்தும் முறையை குறிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான, அதாவது போகம் நடத்தும் முறை, இவங்களுக்கு இப்படி விருப்பம் இருக்கும். அவங்க இன்னும் நிறைய சொல்லலாம், இப்படிதான் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிடலாம். அப்போ அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது சிலருக்கு அது பிடிக்காது. ஒருத்தருக்கு இப்படி அப்படின்னு ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது. அப்ப என்ன ஆகும்னா, அவன் தொல்லையே வேண்டாம், நான் நிம்மதியா இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால டைவர்ஸ் நடக்கிறது உண்டு. அதுக்குதான் 12ஐயும் பார்க்கணும். ஆமாங்க சார். அதுலயும் 12ஆம் பாவத்துல சனி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், எண்ணங்கள் வரும். அது எப்படின்னா, அது பிடிக்காத மாதிரி அருவருப்பான, சனிங்கிறது அழுக்கு, குப்பை, அந்த மாதிரி. அப்ப அழுக்கு குப்பைன்னா நம்ம உறுப்புகள்ல என்னன்னு தெரியும் நமக்கு. அப்ப அழுக்கு குப்பை, விகாரமான ஒரு இது, செய்யக்கூடாத முறை, அப்படி எல்லாம் அவங்களுக்கு அதுல ஆர்வமா இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு 12ல குரு இருக்காருன்னா இவங்க தெய்வீகமா நினைப்பாங்க, அவங்க அதை வேற மாதிரி நினைப்பாங்க. அப்ப 2 பேருக்கும், அப்போ 12ல ஒருத்தர் குரு ஒருத்தர் சனின்னா இப்ப இணைக்கலாமான்னு இப்ப பாருங்க. அப்போ ஒரு நம்ம நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பொருத்தம் பார்த்துட்டு 50 ரூபா 100 ரூபாயை கொடுத்துட்டு போறாங்களே. அப்ப ஜோதிடம் கத்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு பயன்படுத்திக்கலாம். வாழ்க வளம். நன்றி. அடுத்து திங்கட்கிழமை பார்ப்போம். வாழ்க வளம்.